ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருப்பதி போயிருந்தோங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அந்த வீடியோ இப்போ தான் எனக்கு அப்லோட் பண்ண முடிஞ்சது. திருப்பதிக்கு கீழ் திருப்பதியிலேருந்து மேலே நடந்து போகிறதா ரொம்ப நாள் வேண்டுதல். அது எங்களால் பண்ணவே முடியல. ஒவ்வொரு டைமும் தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் இந்த வாட்டி தான் நாங்கள் நல்லபடியாக மலை ஏறி முடித்தோம். நாங்கள் எந்த வழி போனோம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சென்ட்ரலில் இருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் 6:25க்கெல்லாம் இருக்குது. நாங்கள் 4 மணிக்கே வீட்டில் இருந்து கிளம்பி 5 மணிக்கெல்லாம் சென்ட்ரல் வந்துட்டோம். நாங்கள் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணலை. அதனால் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு சீட்டெல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறத என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மலை ஏறி நடந்து போகிறது. அதனால் ஃபஸ்ட் டைம் போகிறதால கொஞ்சம் ஈஸியாகவே சூஸ் பண்ணி நடக்கலாம் அப்படின்னு 2 வழியில் எது பெட்டர்னு யோசித்தோம். ஸ்ரீவாரிமெட்டு 2.1 கிலோமீட்டர், 2388 படிக்கட்டுகள். அலிப்பிரி 3550 படிக்கட்டுகள், 9 கிலோமீட்டர் வரும். அதனால் நாங்கள் யோசிச்சு ஓகே, ஸ்ரீவாரிமெட்டு கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வழியாக போய் நடக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போனால் அலிப்பிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி இப்போ நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டுக்கு பஸ்ஸில் தாங்க போக போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடில் ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே தான் ஸ்ரீவாரிமெட்டு போகக்கூடிய ஆட்டோ இருக்கும், பஸ்ஸும் வருங்க. ஆட்டோவில் பார்த்திங்கன்னா 500 ரூபா கேட்பாங்க. ஷேர் ஆட்டோனா 100 ரூபா கேட்குறாங்க. இதுவே பஸ்ஸுனா 40 ரூபா தாங்க. ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது. ஃப்ரீ பஸ் 1 ஹவருக்கு 1 டைம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் 4:30 மணிலேருந்தே ஸ்ரீவாரிமெட்டுக்கு போகக்கூடிய பஸ் வரும். ஆனால் அந்த பாதையில் 6 மணிக்கு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரலையும் தான் அந்த பாதையில் அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைங்கன்னா 2 மணி வரலையும் தாங்க அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஸ்ரீவாரிமெட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த பஸ் இது தான். நாங்கள் காலையில் 9:50க்கு திருப்பதிக்கு வந்தோங்க. டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. இதுதான் ஸ்ரீவாரிமெட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த மாதிரி தான் ஓப்பன் கார் பார்க்கிங்காக இருக்கும். அவங்கவுங்க சொந்த வண்டியில் வரவங்க, ட்ராவல்ஸில் வரவங்க எல்லாருமே இங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே திருப்பதிக்கு நடந்து போகிறாங்க. நிறைய பேர் மாலை போட்டுட்டு பாத யாத்திரையாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் சனிக்கிழமை தாங்க போனோம். லக்கேஜ் எப்படி மேலே எடுத்துகிட்டு போவீங்க, கையில் எடுத்துகிட்டு தான் நடப்பீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க. அலிப்பிரி மெட்டு வழியாகவும் சரி, இந்த ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவும் சரி, நம்ம லக்கேஜை இங்கே ஒரு கவுண்டரில் கொடுத்துட்டோம்னா அவங்க மேலே லாரியில் எடுத்துகிட்டு மேலே ஒரு கவுண்டரில் கொடுத்துட்றாங்க. நம்ம லக்கேஜ் சேஃப்டியாக தான் வருது. நாங்களும் கொடுத்தோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த வழியில் செப்பல் போட்டுட்டு நடக்கக்கூடாது. அதனால் நாங்கள் ஒரு கவர் பிளாஸ்டிக் கவரில் எங்களோட செப்பல் எல்லாமே போட்டு இந்த பேக்லேயே வச்சு கொடுத்துட்டோம். இங்கே கட்டைப்பை அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. ட்ராவல் பேகு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்பு போட்டு சேஃப்டியாக இருக்கிற பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கும்போது லாரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இங்கே நம்மளோட மொபைல் நம்பரும் ஆதார் கார்டும் கேட்பாங்க. அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் மேலே கொடுத்தோம்னா நமக்கு லக்கேஜ் கொடுத்துட்றாங்க. இதில் காஸ்ட்லியான திங்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க. ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காசு, நகை, அந்த மாதிரி உண்டியலில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு வர காசு எதுவுமே அதில் வைக்காதீங்க. ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா சேஃப்டியாக என்னன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் கொடுக்காதீங்க. இங்கே நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லக்கேஜ் கவுண்டருக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இந்த குரங்குங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே ஸ்ரீவாரிமெட்டு வழியாக வந்தீங்கன்னா ஹோட்டலோ ஸ்நாக்ஸ் கடையோ எதுவுமே இருக்காது. நடக்கிற நடைபாதையில் இங்கே போகிற வழியில் ஒரே ஒரு கடை தாங்க இருக்குது. அங்கேயே என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. அலிப்பெரிமெட்டுனா போகிற வழியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். ஆனால் இந்த பாதையில் அந்த மாதிரி இல்லை. அதை பயன்படுத்தி இங்கே ஒவ்வொன்றும் விலை ஜாஸ்தியாக தான் விற்கிறாங்க. நீங்கள் வீட்டிலே இருந்து கூட ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் அந்த தப்பு தான் பண்ணிட்டோம். நீங்கள் அதை பண்ணாதீங்க. நடுவில் போகிற வழியில் சாத்துக்குடி ஜூஸ் அந்த மாதிரி விற்பாங்க. அதுவுமே 50 ரூபா தாங்க. உங்களுக்கு ஓகேனா வாங்கி கொடுங்க, இல்லைனா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றது பெட்ரு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. நாங்களும் தேங்காய் உடைச்சி கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு
எங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து கீழ் திருப்பதியிலே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். போகிற வழியில் வந்து சாப்பாடெலாம் இல்லைங்கிறதால அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாமி கும்பிட்டு மொதப்படி ஏறும் போதே பிரசாதம்லாம் தராங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், துவையல் எல்லாமே கொடுத்தாங்க. சரி, ஓகே. அவங்க சொல்லிட்டாங்க, மேலே வந்து கடை கிடையாதுங்க, நீங்கள் நடைபாதையில் இங்கேயே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டுக்கிட்டோம், இந்த பாதையில் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பாடு தரீங்களா அப்படின்னா, ஆமாம், எல்லா நாளுமே வந்து சாப்பாடு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இங்கே பெருமாள் கோவில் இருக்குது. இங்கே போய் கும்பிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா வந்து நாங்கள் ரொம்ப யோசித்தது, எங்களோட பாப்பா வந்து நடக்க மாட்டா, நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் நடப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க. என்ட்ரி ஆனோம். 12 மணிலேருந்து நாங்கள் கரெக்டாக 1:50, கரெக்டாக 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வந்து நாங்கள் படியே ஏறி முடிச்சிட்டோம். இவ்வளோ சீக்கிரமாகவும் ஏறுவோன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுக்கு காரணமும் எங்கள் பாப்பா தான். வேகமாக ஓடிட்டே இருந்தா. இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு இடம் கூட நிற்கவே விடலை, எங்களை ரெஸ்ட் எடுக்க விடல. இந்த பாதை உண்மையாகவே ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 800 படிக்கட்டு வரலையும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு களைப்பு எதுவுமே தெரியல, நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படி வந்து ஒரு மாதிரி நெட்டாக போச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 50 படிக்கு வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். அப்படி இருந்தும் நாங்கள் 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் வந்து மலையை ஏறி முடிச்சிட்டோம். இந்த வழியில் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அங்கே செக் பண்ணும் போதே எல்லாமே தூக்கி போட்டுடுறாங்க. அதாவது யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நார்மலான பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா எடுத்துகிட்டு போகலாம், அதை அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகல, வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். இங்கே வந்து டிடிடி ஜலப்பிரசாதம் வருது இல்லைங்களா, சைடில் தண்ணி வருது. தண்ணி நல்லா தாங்க இருக்குது. எங்களுக்கு வந்து சளிலாம் எதுவும் பிடிக்கல, நல்லாவே இருக்குது தண்ணி. அந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்டே போகணும். வெறும் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நிறைய வந்து வெயிட் தூக்கிட்டு போகாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடுவீங்க. இந்த படியில் ஏறும் போதே சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் படி ஏறலாம் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. அலிப்பெரிமேட்டு வழியாக போனீங்கன்னா அங்கே வந்து போகிற வழியில் வந்து ஹாஸ்பிட்டல், கிளினிக் மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த வழியில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா லாஸ்ட் வரலையும் வந்து கடைகள் எதுவுமே இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போய்க்கோங்க. நாங்கள் போகும்போது வழியில் போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. மடக்கி வந்து கேட்டாங்க, நீங்கள் டோக்கன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் 300 ருபீஸ் டிக்கெட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி டோக்கன் வாங்கினா நாளைக்கு தான் வந்து படி ஏறணும். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து டோக்கன் வாங்கிட்டு உடனே படி ஏற வராங்க. அதனால் செக் பண்ணி அங்கேயே தடுத்துடுறாங்க. இப்போ வந்து நாங்கள் பாதி வழி வந்துட்டோம். அதாவது 1200வது படிக்கட்டு. இங்கே தான் வந்து அந்த ஃப்ரீ டோக்கன் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிற இடம். நீங்கள் கீழே டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு போகலாம். அந்த இடத்துல தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்தது. கால் வலிலாம் அதிகமாக தெரியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பித்தது. இந்த படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நெட்டாக இருந்ததுங்க. நாங்கள் ஒரு 50 படி 25 படி அந்த மாதிரி உட்காந்து தான் போகணும். உட்காரதுனா ரொம்ப நேரம்லாம் ரெஸ்ட் எடுக்கல, கொஞ்ச நேரம் உட்காருவோம், மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு. இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தெரியுதுங்களா, அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வழி தான் இது. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீ தரிசனத்தில் தான் எப்பயுமே வருவோம், இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குவோம். இந்த வாட்டி என்ன பண்ணோன்னா 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் போகலான்னு வந்து 24 ஹவர்ஸ் உள்ள குடோனில் இருந்தோம். அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு உள்ளேயே இருந்தது. அதனால் இந்த வாட்டி பிளான் பண்ணி 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்தோம். அதனால தான் இந்த வாட்டி நடக்கவும் எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. ரூமும் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணோம். இந்த ரூமோட ஸ்லிப் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து மெசேஜ் வந்தது. எங்களுக்கு வந்து சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருந்தது.
ரூம் வந்து பழைய ரூம் தாங்க. ஹாட் வாட்ரு எல்லாமே வந்து வெளியில் வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. 2 நாள் வந்து நாங்கள் திருப்பதியில் இருந்தோம். மேலே போயிட்டு அந்தளவுக்கு எதுவும் வீடியோ எடுக்கலை. நடைபாதையில் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். நாங்கள் வந்து இந்த நடந்து போகிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிட்டோம். ஆனால் நிறைய பேர் வந்து வேண்டுதலுக்காக குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு கற்பூரம்லாம் ஏற்றி ஒவ்வொரு படிக்கும் குங்குமம் மஞ்சள் வைக்கிறாங்க, கற்பூரம் ஏற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டுதல் கடுமையாக செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் எங்களால் ஏறுறதுக்கே ரொம்ப டயர்டாயிட்டோம். பார்த்திங்கனாவே தெரியும் இந்த வீடியோவில் எங்களோட மூஞ்செல்லாம் பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்கும். மலை ஏறி முடித்த உடனே வெளில வந்த உடனே ஒரு அழகான மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அது எப்படி சொல்கிறது, மண்டபம்னு சொல்ல முடியாது, இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து அது தேராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேராம், கல்லாலான தேர். அந்த தேர் வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதாகவும் அது வருங்காலத்தில் வந்து மண்ணெல்லாம் இதுவாகி அது அப்படியே அந்த இடத்துல வந்து மண்டபம் மாதிரி நின்றுடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். இதோடு வந்து நாங்கள் மலை ஏறி முடிச்சிட்டோம். மலை ஏறி முடித்த உடனே அவ்வளோ திருப்தி. நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வந்தாலும் அது முடித்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதோட பெருமாளை போய் பார்த்ததும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு. நாங்கள் வந்து 6 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். 2 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டோம். ஆனால் 4 to 6 வந்து விஐபி தரிசனம் அப்படின்னு சொல்லு, அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. 8 மணிக்கு சாமி பார்த்துட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மண்டபம் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து அப்போ தேராக இருந்ததான். படியேறி முடித்து வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா வெளில நல்லா இருக்குங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். லெஃப்ட் சைடில் கூட பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி இருந்தது, நிறைய குரங்குகள்லாம் இருந்தது. நாங்கள் அதை பார்த்தோம். அலிப்பெரிவெட்டு வழியாக போனீங்கன்னா நிறைய மான்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வழி குரங்குகள், அணில்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நமக்கு வந்து ரோடு வரும், அதாவது பஸ்ஸு போகிற ரோடு. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் என்ட்ரி பாயிண்ட்டும் இருக்குது. அப்படியே தரிசனம் பார்க்கணுன்னா போகிறவங்க போகலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ் போகணுன்னா அங்கே ஃப்ரீ பஸ்ஸும் வரும். இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் திரும்பினீங்கன்னா லக்கேஜ் கவுண்ட்ரு இருக்குங்க. அந்த கவுண்ட்ரு இந்த வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் அந்த கீழே கொடுத்த ஸ்லிப்பை கொடுத்து லக்கேஜ் வாங்கிக்கிட்டோம். ஒரு 20 rupees அந்த மாதிரி கேட்டாங்க. எங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு வந்துட்டோம். அது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்க கேட்குறாங்க. அப்படிங்கும்போது கொடுத்தோம். ஃபஸ்ட் டைம் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.